AdRapid, India's finest audio wearable brand, starting at 999. எல்லாரும் எனக்கு பண்ண கமெண்ட், சார் சிவாஜியோட உயிரை உங்க உடம்புல அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. அந்த 3 படம் தனுஷ் ஃபிலிம்லாம் பண்ணேன் இல்லையா? ஆமா ஆமா. அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர், சார் அப்படியே சிவாஜியோட இது பவர் உங்க கண்ணில் தெரியுது. என்னை பார், நான் நடிச்சு காட்டுறேன்டா, இந்த மூஞ்சடிக்க பாப்பீங்கடா. யாராவது கழுவி ஊத்திருப்பாங்கன்னு சந்தோஷமா கமெண்ட் பார்க்க வந்தவங்களாம் யாருன்னு ஒருத்தர் போட்டிருக்காப்புல. பெரிய பெரிய ஆக்டர்ஸுக்குமே கழுவி ஊத்த தான் செய்யறாங்க. என்ன ரீசன்? அவங்களாம் புகழோட உச்சிக்கு போயிட்டாங்க சார். ஸோ நிறைய கமெண்ட் வர நம்ம வளர்ச்சி அடைகிறோம் தான் நினைச்சுக்கிறேன். அதை வந்து பாதர் பண்ண மாட்டேன் சார். சார் நேற்று கனடாவில் என் ஃப்ரெண்ட் இருக்கான் சார், கிளாஸ்மேட்டு. கனடா ஃபுல்லாக டிக்டாக்ல என் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம படிப்போட காலேஜ் லைஃபோட நம்மளோட திறமைகள் அழிஞ்சிருச்சுன்னு ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன். பட் எப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வருதோ, எப்போ நான் வந்து இந்த பட்டன் ஃபோனை விட்டுட்டு டச் ஃபோன் வாங்கி இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணணும், அப்போ என்னோட மனசு வந்து முழுமையடைஞ்சு சார். எல்லா நடிப்புமே எனக்கு நல்லா வரும். பேசிக்கா நம்ம ஆக்டர்னால ஒரு ஷாட் தான் எடுப்பேன், ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, 3 ஃபிலிம்ல தனுஷ் சூசைட் சீன் இருக்கு, சிங்கிள் ஷூட் தான். ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும்னா இது தேவையில்ல சார், எக்ஸ்ட்ரா பில்டப் எதுவுமே தேவையில்ல, திறமை ஒன்று போதும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான். என்ன ரீசன்னா, எடிட்டிங் கிடையாது, கேமராமேன் கிடையாது, 10,000 ரூபா ஃபோன் தான், ஆப்பிள் மொபைல்லாம் கிடையாது, சிங்கிள் ஷூட் தான். என்னோட கேமராமேன்லாம் சின்ன சின்ன பசங்க. அடுத்துக்கலாம் நம்மளுக்கு டைம் கிடையாது. ஆமா, பாட்டு பாடி உங்களுக்கு பாடி காட்டுறேன். வளவி கடை ஓரத்திலே வளவி ஒன்னாங்க, வளவி ரெண்டாங்க, வளவி மூணாங்க, வாங்க போனோம் ஜிங்ஜா 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 அந்த மாதிரி வரும். பாருங்க அடுத்து பாருங்க. பேசிக்கா யாரு சார், பிசியோதெரபிஸ்டா இல்ல யாரு சார்? நீங்க பல அவதாரம் வச்சிருக்கீங்க. ஓகே சார், என்னை பத்தி நான் சொல்றேன். நான் வந்து டாக்டர் திவாகர், பிபிடி சார். பிபிடினா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி. பிசியோதெரப்பியில் இளநிலை பட்டம் முடிச்சிருக்கேன். அப்போ வந்து கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார். ஆக்டரும் கூட. இந்த ஆக்டிங் திறமை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மதுரையில் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் படிக்கிறப்பே நானே கதை எழுதி ட்ராமா காம்படிஷனில் ஃபஸ்ட்டு, ஸ்பீச் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு, மோன் ஆக்டிங் தனி நடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, மோன் ஆக்டிங்கில் ஃபஸ்ட்டு, இப்படி பல வகையான டேலண்ட்டை ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நான் வச்சுருக்கேன் சார். அதுலேயுமே ஃபஸ்ட்டாக வருவேன் சார். அதாவது சென்ட் மேரிஸ்ன்றது ஒரு பெரிய ஸ்கூலு. அதில் செக்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ABCD HK அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 15 செக்ஷனில் ஃபஸ்ட்டாக வருவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது ட்ராமா, மோன் ஆக்டிங், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சார். எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன். அப்போ ஸ்கூல் லைஃப்ல இருந்தே பேசிக்காக நம்மளோட டேலண்ட் சார். காலேஜ் லைஃப்லையும் சேம். காலேஜ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். நான் படித்தது வந்து சேலம் சார் காலேஜில். மதுரை வந்து ஸ்கூலு. காலேஜ் படித்தது வந்து சேலம் சண்முகா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. அங்கேயுமே காலேஜ் சேர்மனே ஆடி போயிட்டாரு, ஏன்னா மதுரைக்காரன் இவ்வளோ திறமையா இருக்கானே அப்படின்ட்டு. உங்களை பார்த்தா? ஆமாம் ஆமாம். ஏன்னா அங்கேயும் போய் இதே மாதிரி பேச்சு போட்டி, ஸ்டேஜில் பேசுகிறத விதம், அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டாங்க சார் காலேஜ்லையுமே. ஸோ எங்கே நீங்கள் ஆக்சுவலாக பிசியோதெரப்பி முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு எப்படி இந்த ரீல்ஸ் ஆர்வம் எப்படி வந்துச்சு சார்? ஆக்சுவலாக ரீல்ஸ்லாம் நான் ரொம்ப நேரமாக டைம், எனக்கு மெயின் வந்து ஃபிசியோதெரப்பி ப்ராக்டிஸ் தான். கிளினிக் வச்சிருக்கேன், ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் போகிறேன். எனக்கு டைம், நான் பேசிக்காகவே ஒரு ஆக்டர் இல்லையா, பயங்கரமாக நடிப்பேன் சார். ஃபர்ஸ்ட் ஆக்டர் தான், அப்புறம் தான் இதெல்லாம். ஸ்கூல் லைஃப்பில் ஆக்டிங். காலேஜில் படிச்சதுக்கு அப்புறம் தானே நம்ம டாக்டர் ஆகிறோம். ஃபிசியோதெரப்பி படிச்சு டாக்டர் ஆகுன்றது காலேஜ் லைஃப்க்கு அப்புறம். இது நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்தே மாறுவேட போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன் சார். எல்லா நடிப்புமே எனக்கு நல்லா வரும். பேசிக்காக நம்ம ஆக்டர்னால ஒரு ஷாட் தான் எடுப்பேன், ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, 3 ஃபிலிம்ல தனுஷ் சூசைட் சீன் இருக்கு, சிங்கிள் ஷூட் தான். நான் எடுக்கிற வீடியோவுக்குலாம் ஒரே டேக்ல முடிச்சிருக்கேன். எல்லாமே ஒரு டேக் தான், ஏன்னா எனக்கு டைம் கிடையாது. நம்மளுக்கு வேலை பார்த்தா தான் சாப்பிடுறீங்க. அப்படியா? ஒரே டேக்ல? ஆமா சார். சரி, எங்களுக்கு சும்மா ஒரு அது மட்டும் பண்ணி 3 மட்டும் பண்ணி காட்டவா உங்களுக்கு? டக்குன்னு. ஆமா சார். ஓ சார். தர்பூசணி ஃபிலிம் வந்து சார் லேட்டஸ்ட்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ப்ராமிஸாக சொல்கிறேன், பேஷண்ட் பார்க்குறதுக்கு ஹவுஸ் விசிட் போய்கிட்டு இருக்கேன். அப்போ வெயில் இருக்குது, தாகமாக இருக்குது. டக்குன்னு ஒரு தர்பூசணி ஃபிலிம் கட் பண்ணி, அக்கா நீங்களே எடுங்கக்கான்னு அந்த தர்பூசணி பழம் வைக்கிற அக்காட்டே நான் கொடுக்குறேன் சார். அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை சார் எனக்கு எடுக்க தேவைன்னு வேற ஒரு பையனை கூப்பிட்டு சிங்கிள் ஷாட் தான். அதுவும் சிங்கிள் ஷாட். இதையும் நாங்க இப்போ வந்து லைவா பார்க்க போறோம். எங்க ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு, உங்களுக்கு கிஃப்ட் சார். எங்க கிஃப்ட் மதுரையில இருந்து சஞ்சய் ராமசாமி. ரொம்ப தேங்க்ஸ் சார். உட்காருங்க சார், உட்காருங்க சார். இப்போ எங்களுக்கு நீங்க வந்து இதை ரீலியும் பண்ணி காட்ட போறீங்க, சஞ்சய் ராமசாமி. தாராளமா லைவா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
ஓகே சார், வாவ் சார். சஞ்சய் ராமசாமியோடைய ரீலுக்கு நாங்க ஃபேன் நாங்க. அப்படியா? ஓகே, ஆமா சார். இது எப்படி இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு உங்களுக்கு? நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தாங்களா? சார் இது ஓப்பனா சொல்லவா, சூர்யாவே கண்டிப்பா பார்த்திருப்பாரு. என்ன ரீசனா, ஆந்திரா, கேரளா, நார்த் இந்தியன்ஸ் என்னோட ஃபேஸ்புக்ல பாருங்க, மில்லியன் வியூஸ் சார். சிங்கிள் சூட் தான். சூர்யாவே பார்த்திருப்பாருன்றீங்க? கண்டிப்பா. அவ்வளவு ஷேர் சார், அவ்வளவு ஷேர்ஸ், அவ்வளவு. அதான் நம்ம ஸ்டேட் மட்டும் இல்ல, எத்தனை ஆந்திரா பொண்ணுங்கன்னு பாருங்க. அந்த பொண்ணுங்களுக்குலாம் 5 மில்லியன் 10 மில்லியன் வியூஸ், மில்லியன் வியூஸ். நாட் ஒன்லி சூர்யா சார், அந்த 3 தனுஷ் படம் பண்ணியிருப்பேன், நிறைய ஆக்டிங் பண்ணியிருப்பேன். அது தனுஷும் பார்த்திருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா ஆக்டிங் சார், உண்மையை சொல்லவா, எல்லாரும் எனக்கு பண்ண கமெண்ட், சார் சிவாஜியோட உயிரை உங்க உடம்புல அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. அந்த 3 படம் தனுஷ் ஃபிலிம்லாம் பண்ணேன் இல்லையா, அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர், சார் அப்படியே சிவாஜியோட இது பவர் உங்க கண்ணில் தெரியுது. சிவாஜினா யார் சொல்லுவீங்க? நம்ம நடிகர் சிவாஜி சார். அவரு? ஆமா. இல்ல, அந்த அளவு உணர்ச்சி பூர்வமா நான் நடிப்பேன் சார். என்னோட ஆக்டிங் வந்து சாதாரண, நீங்க ரீல்ஸ் எல்லாம் பாருங்க, அது எல்லாமே சிங்கிள் சூட்டு தான். சிங்கிள் சூட்டில் எடிட்டும் இருக்காது, சாங்ஸ் பண்ணாலும் சிங்கிள் தான் சார். எனக்கு 1000 பிரச்சனை சார், பேஷண்ட்ஸ் பார்த்தாகணும், அந்த டைமுக்கு போகணும். ஃபிசியோதெரப்பி வேலைன்றது இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி கிடையாது, மருந்தில்லா மருத்துவம். ஒரு பேஷண்ட்டை 1.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு நான் ரிசல்ட் காட்டணும், எனக்கு அதில் தான் வருமானம் சார். ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணேன்னா 500 இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி 8 பேஷண்ட் அட்டன் பண்ணால் எனக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபா வருமானம். டாக்டர்ன்ற ஒரு எவ்வளோ கௌரவமாக இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு மெயின். ஆக்டிங்கிறது சார், அதாவது நம்ம படிப்போட, காலேஜ் லைஃபோட நம்மளோட திறமைகள் அழிஞ்சிருச்சுன்னு ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன். பட் எப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வருதோ, எப்போ நான் வந்து இந்த பட்டன் ஃபோனை விட்டுட்டு டச் ஃபோன் வாங்கி இந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணணும், அப்போ என்னோட மனசு வந்து முழுமையடைஞ்சு சார். இப்போதான் நடிகனா வந்து அந்த இது. ஆமாம் சார், அதாவது நம்ம காலேஜ் லைஃபோட அது திறமை அப்படியே நிற்கிதுன்னு ரொம்ப கவலைப்பட்டது உண்டு. இதுக்கப்புறம் வந்தாச்சு. உங்களுக்கு இது வரைக்கும் வந்த பெஸ்ட் கமெண்ட் என்ன சார் உங்களுக்கு, நீங்க நடிக்கிறத பார்த்து? சூப்பரா சொல்றேன் சார், சிவாஜி உயிரை உங்க உடம்புல அடைச்ச மாதிரி இருக்கு. யாரு சார் கமெண்ட் போட்டது? யாரு? நிறைய பேர் சார், ஒரு நாள் 2 நாள் இல்ல, நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போட்டவங்களை யாருன்னு மட்டும் எங்களுக்கு கூப்பிடுங்க சார், நாங்க இன்டர்வியூ பண்ணணும்னு விருப்பப்படுறோம். சீரியஸா நிறைய பேர் இப்ப சொல்லியிருக்காங்க. முதல்ல போட்டது யாரோ எங்களுக்கு, அதாவது நிறைய ஃபீமேல்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க சார். நானே அதை ரிப்ளைவும் பண்ண மாட்டேன். என்ன ரீசன்னா, நான் யாருக்கு ரிப்ளை பண்றேனோ அவங்களெல்லாம் போய் அவங்க இது பண்ணுவாங்க. பப்ளிக் ஃபோரம்ல ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு நல்லா போட்டிருக்கேனையா, லவ் யூ நான் அப்படின்னு ஒரு பொண்ணு போட்டிருந்தேன், நானும் லவ் யூ பான்னு போட்டிருந்தேன். உடனே அந்த பொண்ணை பிடிச்சிட்டு, ஏப்பா எங்களெல்லாம் ஆளா தெரியல, அவனுக்கு மட்டும் தான். அதுக்கு நிறைய கமெண்ட், 30 கமெண்ட் 40 கமெண்ட். வியூ தானடா சொன்னேன், இதுக்கு ஏன் இப்படி திட்டுறேன் அப்படின்னு இதாயிட்டீங்களா? பட் ஆனால் ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க. கமெண்ட் எல்லாம் பண்ணா ஏதாவது தப்பா நடந்துரும், கமெண்ட் போடுறீங்க சார். எனக்கு பிரச்சனை இல்லை, நாங்கெல்லாம் பழந்துன்னு கொட்டை போட்டிருக்கோம். இப்போ புதுசா நடிக்கல, கேமரா முன்னாடி இருந்து ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நம்ம பெரிய நடிகர் சார். அப்போ வந்து இந்த கமெண்ட்லாம் பெருசாக நம்ம இக்னோர் பண்ணி, நம்மளால, அதாவது நம்மளை வந்து நல்லா பண்றீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பாகக்கூடாதுல்ல சார். ஆமா. டீசென்சி, கடமை, அதாவது ஒரு இது வேணும், அது வேணும். ஓகே, பிரைவசி வேணும். சூப்பர். ஸோ இப்போ நடிச்சிட்டு இருக்க ஏதாவது நடிப்பு ஆஃபர் எல்லாம் வருதா? சினிமால இருந்து ஏதாவது டேரக்டர் யாராவது கூப்பிடுறாங்களா? இல்லை சார், அது மாதிரி எதுவும் வரல. வந்துச்சுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் சார். வந்துச்சுன்னா கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். இல்ல சூர்யா பார்த்தாருன்னு சொன்னீங்களா, அது ஏதாவது நடந்திருக்கும்ல? கண்டிப்பா சஞ்சய் ராமசாமி ரீல் கண்டிப்பா பார்த்துருப்பாரு சார். ஏன்னா அவ்வளோ ஷேர்ஸ் நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லை சார், அதாவது ஒரு சிங்கிள் பேன் இந்தியா ஸ்டார். நார்த் இந்தியன்ஸ் சார், நார்த் இந்தியன்ஸ் பாருங்க, ஒரு பையன் வாட்டர்மெலன் படம் எடுக்கிற அப்படி எடுத்துட்டு நான் இப்படின்னு பண்ற மாதிரி, அது மாதிரி நிறைய பேர் எடிட். நார்த் இந்தியன் ஒரு பையன் எடுத்து போட்டிருக்கா, அப்படி வாட்டர்மெலன் தூக்கி இப்படின்னு காட்டுறாரு, நான் இப்படின்னு சொல்றதை அப்படியே பாக்குறாங்க. எடுத்த உடனே இப்படின்னாரு, நான் போதும்னு வீடியோ இப்படி தலையா வச்சிருப்பேன், உடனே இது ஓகேவான்னு கேட்கற, அப்படி நான் உடனே அவர் சரின்னு அதை வச்சு எடிட் பண்ணி போடுறாங்க. பேன் இந்தியா ஸ்டார் ஆயிட்டீங்க. ஆமா சார், வாட்டர்மெலன் பொலிட்டிஷியன்ஸ் லெவலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த அரசியல் கட்சி பேர் சொல்ல விரும்பல, இந்த அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி இப்படி துரத்துறோம், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை அப்படி துரத்துற மாதிரி எலெக்ஷன் டைம்ல போட்டாங்க. அதுவும் ஆந்திராவில் எலெக்ஷன்ல அப்பெல்லாம் என்னோட ஆந்திரா பிசியோதெரபிஸ்ட் நிறைய அனுப்பிச்சு விட்டாங்க சார். சார் நேற்று கனடால என் ஃப்ரெண்ட் இருக்கான் சார், கிளாஸ்மேட்டு, கனடா ஃபுல்லா டிக்டாக்ல என் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கான். கனடா ஃபுல்லா ப்ராமிஸா. நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டு, அவன் பேர் கூட சொல்றேன், சுஜன், ஒரு பிசியோதெரபிஸ்ட், பிபிடி முடிச்சுட்டு இப்போ கனடால இருக்கா, அப்படி அங்க டிக்டாக் இருக்கான், நம்ம ஊர்ல பேண்டு. அப்ப அதை சொல்றப்பையும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். ஸோ வேர்ல்டு ஃபுல்லா கான்டாக்ட் இருக்கு சார் உங்களுக்கு. இப்போ அது இயற்கையில சார், ஸ்கூல்ல இப்போ 2000 படிக்கிறோமா, அப்பவே என்னோட ஆக்டிங் எல்லாருமே ரசிப்பாங்க. எல்லாருக்குமே ரசிப்பாங்க. ஆமா சார். இப்போ நீங்க எங்க போனாலும், வேர்ல்டு எங்க போனாலும் செல்ஃபி எடுக்க ஒரு ஆள் இருக்காங்க சார். இப்போ நம்மளுக்கு கிளம்பி வர்றேன் இல்லையா, ரயில்வே ஜங்ஷன்ல எத்தனை பேர்ட்ட செல்ஃபி உள்ள போனதும் கண்டுபிடிச்சிட்டாங்க, வர்றப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. கனடா வரைக்கும் ஆள் இருக்குடா எங்க ஆளுக்கு. ஆமா சார், பாக்குறாங்க சார், எல்லாருமே பாக்குறாங்க, எல்லாருமே ரசிக்கிறாங்க. சூப்பர். நீங்க பண்ணதுல உங்களுக்கு பிடிச்ச ரீல் எது? இப்ப நிறைய நாங்க சொல்றோம், டக்குன்னு எங்களுக்கு சஞ்சய் ராமசாமி ஞாபகம் வந்தாப்புல, மயக்கமன் ஒரு ரீல் பண்ணிருப்பீங்க. இந்த கேமரா, ஆனா அதுல நீங்க கேமரா கேப்பே கழட்டாம போட்டோ எடுத்து மயக்கமன் ரீல் போட்டு செல்வர் இன்னொன்னு போட்டிருக்கேன் சார். அது மட்டும் இல்ல சார், நிறைய போட்டிருக்கேன் சார். எனக்கு இது மட்டும் தான் தெரியும், ஏமனின்னு அழுது போட்டிருப்பேன். அதுவும் மயக்கமன், அதுவும் மயக்கமன், டக்குன்னு பயன்ட்டேன் சார். வேற அது மயக்கமன் ஓடுது. ஓகே, வேற நீங்க என்னென்னதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்க பண்ண ரீல்? 3 ஃபிலிம்ல பண்ண எல்லாமே நல்லா பிடிக்கும் சார். அது உங்களுக்கு பிடிக்கும்? ஆமா சார். ஓகே, வேற ஏதாவது யூனிக்கா பண்ணது நீங்க ரீல்ல பண்ணது? 3 ஃபிலிம் பண்ணது ரொம்ப பிடிக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராமசாமி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் சார். நான் 2000 ரீல்ஸ் பண்ணனால எனக்கே பார்த்ததை திருப்பி இதுன்னு இப்போ இவ்வளோ வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டீங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் சார் இருக்காங்க சார்? ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறப்ப 31K இருந்துச்சு. 31K. ஆனால் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ வியூஸ் கிடைக்குது அதே வியூஸ் எனக்கு கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்குது. அதாவது அவ்வளோ ஷேர் ஆகுது சார். ஷேரும் லைக்கும் அதிகமாக போகுது. லைக்கை விட ஷேர்ஸ் நிறைய ஷேர் பண்ணுறான். அதாவது சினிமா ஆக்டர்ஸ் இப்போ விஜய் ஒரு போஸ்ட் போட்டாருன்னா எவ்வளோ ஷேர் கிடைக்குதோ அதே ஷேர் கிடைக்குது சார். விஜய் போடுற போஸ்ட்டுக்கு ஈக்குவலாக கிடைக்குது. தளபதி விஜய் சொல்றீங்க? ஆமாம், சொல்ல வரேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். அவரும் இல்லை, அதே மாதிரி தான் ஒன்றும் இல்லை சார். இப்போ லேட்டஸ்ட்டாக இர்ஃபானே என்னோட வீடியோ எடுத்து போட்டிருப்பாரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, இர்ஃபான் எடுத்து போட்டு அவருக்கு நிறைய மில்லியன் வியூஸ். ஆமாம் சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ காரணம் என்னன்னா, நான் ஃபிசியோதெரபிஸ்ட் சார், டாக்டர், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் தான் இனிஷியலாக ஃபாலோ பண்ணாங்க. இப்போ தான் அதை அப்படியே கொண்டு வந்து ஜென்ரல் பப்ளிக்ல வந்து அப்படியே எல்லாருமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அது திறமையால அதான் சார் சொல்ல வரேன். ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும்னா இது தேவையில்ல சார், எக்ஸ்ட்ரா பில்டப் எதுவுமே தேவையில்லை, திறமை ஒன்று போதும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான். என்ன ரீசன்னா, எடிட்டிங் கிடையாது, கேமராமேன் கிடையாது, 10,000 ரூபா ஃபோன் தான், 10,000 ரூபா ஃபோன் தான், ஆப்பிள் மொபைல்லாம் கிடையாது, சிங்கிள் ஷூட்டு தான். என்னோட கேமராமேன்லாம் சின்ன சின்ன பசங்க. ஆனால் என்ன நேம் கேட்பான், இப்படியே எடுப்பான், அவ்வளோதான், உடனே அப்லோடு. அடுத்துக்கலாம் நம்மளுக்கு டைம் கிடையாது. மில்லியன் வியூஸில் போடுறாரு பாரு, நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், இவ்வளோ லைட் யூஸ் பண்ணி இவ்வளோ எடுத்து, ஐயா நம்ம வேற அமெரிக்காக்கே போயிடலாம் சிவாஜி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இன்ஸ்பிரேஷன் சார். உண்மை சார், நான் சொல்கிறேன். 10,000 rupees ஃபோனில் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டாக இருந்து மில்லியன் வியூஸ் போட்டு. இப்போ என்னன்னா, நீங்க பிசியோதெரபி விட இதுல அதிகமா சம்பாதிக்கிறீங்க போல. இதுல எதுவுமே வருமானம் கிடையாது, சும்மா சொல்லாங்க. இன்ஸ்டால மட்டும் தான் நான் கனடா வரைக்கும் போகுது. அது அதாவது என் வியூஸ் எடுத்து அவங்க ஷேர் பண்றாங்க சார். ஊர்ல ப்ரமோஷன் எல்லாம் கேட்டிருப்பாங்களே, எதுல ஊர்ல ஏதாவது ப்ரமோஷன் சுத்தி இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல. ஹானஸ்டா இருக்கு சார், எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காது. நிறைய நல்ல விஷயம் தானே சார் அது. ஆட் கொடுக்குறாங்க, அவங்க என்ன ப்ராடக்ட்னு தெரியாது. நம்ம ஆல்ரெடி ப்ரொஃபஷனலா நல்லா சம்பாதிக்கிறோம் சார். நல்ல ஒரு பிசியோதெரபிஸ்டா, நல்ல கிளினிஷியனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுது, அது போதும் நம்மளுக்கு. எதையும் கரெக்டா தெரியாம நான் அதில் போய் கால வைக்க மாட்டேன். அதுவும் இது பண்ண மாட்டேன். ஹானஸ்டா இருக்கேன் சார். நம்ம ஹானஸ்டா இருக்கனால தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏதாவது விளம்பரத்தை திணிக்கிறதோ அதை பண்றதோ இந்த எந்த ஆக்டிவிட்டிஸுமே எனக்கு பிடிக்காது. ஸோ இப்போ என்னன்னா, ஜென்ரலா வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து ரேண்டமா நான் ஓப்பன் பண்றேன். அந்த ஓப்பன் பண்ணி அதில் வந்து இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து ஒரு சிலது படிங்க. அதனால ஓப்பனிங்லேருந்து அதான் உங்களுக்கே காட்டிடுறேன். ஆமா ஆமா. இப்போ அதுக்கு நீங்க ஏதாவது ரிப்ளை சொல்லணும்னா இங்கே சொல்லிக்கலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்றேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா, இந்த மூஞ்சடிக்க பாப்பீங்கடா. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து யாராவது கழுவி ஊத்திருப்பாங்கன்னு சந்தோஷமா கமெண்ட் பார்க்க வந்தவங்களாம் யாருன்னு ஒருத்தர் போட்டிருக்காப்ல. முதல் கமெண்ட். இதெல்லாம் பாப்பீங்களா நீங்க? இவங்க ஏதாவது ரிப்ளை சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? இந்த மீடியம் மூலியமா நீங்க ரிப்ளை கொடுக்கலாம். அப்படியா? சிரிப்பு தான் சார். ஆல்ரெடி நடுப்பில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பழந்துன்னு கொட்டை போட்டிருக்கோம். யாரு நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கமெண்ட்ஸ் அதிகமாக விழுவும் சார். ஈவன் இங்க பாருங்களேன், மினிஸ்டர் உதயநிதி அண்ணா இருக்காரு, அவர் ஒரு போஸ்ட் போட்டாலே நிறைய கழுவி ஊத்துறவங்க வரதான் செய்யறாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸுக்குமே கழுவி ஊத்த தான் செய்யறாங்க. என்ன ரீசன்? அவங்களாம் புகழோட உச்சிக்கு போயிட்டாங்க சார். ஸோ நிறைய கமெண்ட் வர நம்ம வளர்ச்சி அடைகிறோம் தான் நினைச்சுக்கிறேன். அதை வந்து பாதர் பண்ண மாட்டேன் சார். இக்னோர் நெகட்டிவிட்டி அந்த மாதிரி சார். அதுலயும் ஒருத்தையும் போட்டிருந்தா எவ்வளவு அடிச்சாலும் இவன் தாங்குறான்டா, இந்த கான்ஃபிடன்ஸ் வேணும்டா எனக்கு, இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இல்லடான்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க சார். ஆனால் எனக்கு பார்த்தாலே பதட்டமா இருக்கும். ஈவன் சார் தனுஷ் அண்ணாவே ஃபர்ஸ்ட் வந்து கேமரா முன்னாடி வந்து கையெல்லாம் நடுங்கிருமா, பதப்படன்னு ஆயிட்டா. அப்படி அவருக்கு ஆக்டிங்லேயே இது கிடையாது. நம்மளுக்கு அப்படி இல்லை சார். 6th இருந்து மைக்க பிடிச்சி சின்ன வயசுல இருந்து நடிப்பு தான். ஆமா ஸ்பீச்சும் சார். வைகோ சார் பேசுற மாதிரியான ஸ்பீச் இருக்கும் எனக்கு. எங்க பிசியோதெரபியில பேசுங்க சார், ஏதாவது பேசுங்க. பேசுவாங்க உங்களுக்கு வைகோ சார் மாதிரி பேசுவீங்களா? ஆமாமா, வைகோ சார் மாதிரியே பேசுங்க. இப்ப எங்க பிசியோதெரபி உண்ணாவிரத மேடை, எங்க உரிமைகளுக்காக பிசியோதெரபி டாக்டர்கள் உண்ணாவிரத மேடையில நாங்க இருப்போம் சார். அப்ப நான் ஒரு பேசுற சின்ன நான் பேசி காட்டுறேன். நம்மளுடைய பிசியோதெரபி துறை பிறந்த இடம் போர்க்களம். 2ஆம் உலகப் போர் அன்று பிறந்த துறை தான் இந்த பிசியோதெரபி துறை. போர்க்களத்திலே பிறந்து போர்க்களத்திலே போர்ப்படை தளபதிகளாக நாம் உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய போர்ப்படையானது எதிரிகளின் அந்த மாதிரி மறந்துட்டீங்க சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனல் பறக்க இருக்கும் சார். ஸோ இன்னொரு கமெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, கடைக்கு போற பையன் எனக்கு வச்சு ரீல் எடுக்க வச்சுட்டு இருக்க ஒரு கெட்டவத்தை போட்டிருக்காங்க. அதனால சொல்ல முடியாது. மாட்டு டேஷ்னு போட்டிருக்காங்க. கடைக்கு போற பையனை பிடிச்சி ரீல்ஸ் பண்ணா அது ஒன்றும் தப்பு கிடையாது, குற்றம் கிடையாது. அவன் வேலைக்கு போயிருப்பான், அவனை பிடிச்சி அடிக்க வச்சு அப்படிலாம் இல்லை சார். இன்னொன்று வந்து ஸ்லோ மோஷன் கட் பண்ணிட்டு இது லூஸ் மோஷன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? பாப்பேன். இதுக்கு கேவலமான கமெண்ட் பொண்ணுங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து போடுது. எல்லாம் சின்ன பொண்ணுங்க, விஐடி காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து போட்டிருக்கு, இவன் உன் ஹஸ்பண்ட் டி இவர் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் வந்து இல்லடி என் ஹஸ்பண்ட் கிடையாது, உன்னோட கீப்பிடி அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொருத்தி வந்து ஏண்டி உங்க குடும்ப பிரச்சனையில என்ன இழுக்கிற அப்படின்னு இன்னொரு பொண்ணு போட்டு விடுது. இதெல்லாம் உங்க இதுல கமெண்ட் பண்ணிருக்காங்களா? நிறைய பேர். என்ன சார் உங்க வீட்டுல என்ன ஆகுறது? அப்புறம் யாரு சார்? அந்த பொண்ணுங்க வீட்டுல எல்லாம் வாழ்க்கை என்ன வருது? என்ன சார் இது சிரிக்கிறீங்க? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்ன அவங்க கிட்ட கேட்கணும்? பாவம் சார் அந்த பொண்ணுங்க.
போய் கமெண்ட் இந்த மாதிரிலாம் போடாதீங்கன்னு போடுங்க சார், போய் டெலிட் பண்ணி விடுங்க. இல்லை சார், அதாவது ரொம்ப அசிங்கமாக போட்டால் மட்டும் நான் டெலிட் பண்ணுவேன். மற்றபடி Okay. 5000 சொல்லுங்க. 5000 மட்டும் நம்ம படிக்க முடியாதுல்ல சார், கண்ணில் பட்டதான் படிப்பேன். ஓகே. அவ்வளோதான். ஸோ நேர்ல வேற ஏதாவது பார்த்து இந்த மாதிரிலாம் கடுப்பாகி போடுறாங்களா கமெண்ட், அந்த மாதிரிலாம் கடுப்பாகி ஏதாவது திட்டிருக்காங்களா நேர்ல? அதான் இல்லை எதுவும் கமெண்ட் பண்ணுறவங்களோட இது வந்து இன்டென்ஷன் வந்து சார், அந்த படம் ஒரு படமே நான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் பார்த்து கை தட்டி ரசிப்பான், திட்டுறவன் அதோட போயிடுவான். ஒரு இன்டென்ஷனாக போய் யார் இது பண்ண? ஓகே, பண்ண மாட்டேன். சரி. வேற இப்போ என்ன, நீ ஸ்பீச் ஒன்று பண்ணி காமிச்சிங்க, ஆக்டிங் ஒன்று டக்குன்னு அடுத்த செகண்ட் டைம் நீங்கள் சொன்னதுதான், உங்கள் கான்ஃபிடென்ட் மட்டும் எனக்கு இருந்துச்சு, நான்லாம் எப்பயும் ஹீரோ இருப்பேன்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வேற என்ன டேலண்ட்லாம் இருக்கு உங்ககிட்ட? வேற என்னெல்லாம் பண்ணலாம்? நல்லா படிப்பேன் சார். படிப்பீங்க? நல்லா படிப்பேன். ஓகே. அது நீங்க அந்த டீடைலா சொல்றப்பே தெரிஞ்சு பிசியோதெரபி பத்தி. பிசியோதெரபி வேற பாட்டுலாம் பாடுவீங்களா சார்? கண்டிப்பா. காலேஜ் லைஃப்ல நல்லா சார், கிளாஸ்லயே என்ஜாய் பண்ணுவோம் சார். நான் காலேஜ்ல 2005 to 2010 பேட்ச். சேலத்துல சண்முக காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி. கிளாஸ்லயே உட்காந்து பாட்டு பாடுவோம், தாளம். எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுவோம். காலேஜ் டேவே நடக்கும் சார். காலேஜ் டே ஃபங்க்ஷன் இருக்கும். காலேஜ் டேல ஸ்டேஜ் யாரும் பார்க்க மாட்டாங்க, பின்னாடி எங்களை தான் பார்ப்பாங்க. எப்படா திவாகர் பேட்ச் வரும், 500 பேர் ஆடிட்டோரியம்ல இருந்தாங்கடா, எப்படா திவாகர் கேங் வரும், நம்ம சந்தோஷமா இருப்போம். அப்படித்தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஃபுல்லா. ஆமா, பாட்டு பாடி உங்களுக்கு பாடி காட்டுறேன். வளவி கடை ஓரத்திலே வளவி ஒண்ணாங்க, வளவி ரெண்டாங்க, வளவி மூணாங்க, வாங்க போனோம் அந்த மாதிரி வரும். பாடுங்க, அடுத்து பாடுங்க சார். என்ன சார் ஒரு லைனோட நிப்பாட்டிட்டீங்க? வேற பாட்டு ஒன்று பாடுங்க, ஜாலி ஆயிட்டு. ஒன்னா படி எடுத்து மொளமா மலைக்கு வச்சு பேச்சு எத்தால மாறி மலை சித்திர கோபுரம் கட்டவே அந்த மாதிரி ஒரு சில சாங்ஸ். ஒரு லைனோட இதை விட சாரி, காலேஜ் லைஃப்ல கிளாஸ்மேட் பொண்ணுங்கள்லாம் ரசிச்சு சிரிச்ச ஒரு பாட்டு சொல்ல வரேன். பெண்களுக்கான பாட்டு, பெண்கள் சரி ரசிக்கிறபடியான பாட்டு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேடம் யாராவது பாட தெரிஞ்சா பாடுங்க. நாங்க எல்லாரும் பயந்தாங்க, நான் மட்டும் டக்குன்னு எந்திரிச்சேன், பாடுப்பானாங்க. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் ட்ரல் ட்ரல், அப்படி பேர் சிரிச்சிட்டாங்க. இது என்ன எக்கோ மோஷன் அப்படின்னு. ஃபுல்லா அஜித் ஃபேன் ஆக்சுவலா, பேசிக்கா. ஆமா, தல ஃபேன் பிடிக்கும். மதுரை ஃபுல்லாவே மேட்ச். எல்லா ரீலும் பண்ணீங்க, அஜித் ரீல் ஏன் பண்ணல சார்? அஜித் இது ஓல்ட் ஃபேஷன் ஆயிருச்சு இப்போ லேட்டஸ்டா. அஜித்துக்கும் வீரம் சீன் பண்ணிருப்பேன் பாருங்க. என்ன சார் அஜித் ஃபேன் இருந்துட்டு அஜித் ஓல்டு ஃபேஷன்றீங்க? இது சொல்ல வரேன் சார். இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து தனுஷ் அண்ணா படம் எப்பயும் ஒரே மாதிரி ஓடுது, சிம்புக்கு அண்ணாவுக்கும் ஓரளவு பரவாயில்ல. என்ன சஞ்சய் ராமசாமி ரீல் பண்ணீங்க? அஜித்துக்குமே வீரம் பண்ணிருக்கேன் சார். வீரம் பண்ணிருக்கேன், நிறைய சீன் பண்ணிருக்கேன். என்ன எங்களுக்கு அஜித் ரீல் ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ரியாக்ஷன். இருக்கே விடலாமா? சூப்பர், தேங்க்யூ. சூப்பர். இது நீங்க சொன்ன மாதிரி எப்படி சூர்யா சார் உங்க ரீல் பார்த்தாரு, இது ஏகே கிட்ட கொண்டு போய் நாங்களே சேர்க்கிறோம் சார். கண்டிப்பா அவரை பார்க்க வைக்கிறோம், அவங்களுக்கு லெட்டர்லாம் போடுவாப்ல கண்டிப்பா. சூப்பர். ஸோ வேற நீங்க ஏகே படத்துல நடிக்கணும்னு அதை விருப்பப்படுறீங்களா? அப்படிலாம் இல்லை, ஒரு ஃபேன் பாய் அதாவது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல சார். அப்போ ஸ்கூல் லைஃப்ல படிக்கிறப்ப அஜித்னா உயிர் எங்களுக்கு. என்ன படம் உங்களுக்கு என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அஜித், அமர்கலம், தீனா. நாங்கெல்லாம் 6th 7th படிக்கிறப்ப அந்த படம் தான் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எல்லாம் போய் காதல் பண்ண நாங்க 5th படிக்கிறப்ப சார். சொல்லுங்க சார். அத என்ன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் போய் என்ஜாய் பண்ணலாம் எடுத்தனல சார். நாங்கலாம் படிக்கிறோம் இல்ல சார், முதல் நாள் முதல் காட்சி அந்த மாதிரிலாம் வீட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு. சரி, எந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு அஜித் படம்? அஜித்தோட படம் வந்து தீனா ரொம்ப பிடிக்கும் சார். தீனா வந்து எங்க பார்த்தோம்ன்றது ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. ஸ்கூல் லைஃப்ல பார்த்தது. தியேட்டர்ல நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கோம் சார். அப்போ நீங்க வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போடுவீங்களா? அப்பெல்லாம் இருக்கு. ஆனால் மதுரையில் அது நடக்கும். பட் நான் படிச்ச ஸ்கூல் சென்ட் மேரிஸ்லாம் ரொம்ப டிசிப்ளினா இருக்கு சார். விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் அந்த மாதிரி சண்டை எல்லாம் ஒற்றுமையா இல்லை. அப்படி இல்லை, ஸ்கூல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்ன்றனால அந்த மாதிரியான ஒரு அது மாதிரி எதுவும் இல்லை. சரி, இப்போ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பிசியோதெரப்பி. இந்த பக்கம் இப்போ ரீல்லாம் போடுறீங்க, இப்போ இப்படி இன்டர்வியூக்கு இப்போ வந்து வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு மீடியாவோட பார்வை அட்டென்ஷன் இருக்கும். இப்போ ஏதாவது நடிக்க கூப்பிட்டா என்ன உங்கள் கோரிக்கை வைப்பீங்க? யாராவது இப்போ நடிக்க கூப்பிடுறாங்க, என்ன கோரிக்கை நீங்கள் வைப்பீங்க, என்ன ரெக்வஸ்ட் சொல்லுவீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா பயன்படுத்திக்கிறேன். என்னவா இருந்தாலும் கண்டிப்பாக. நெகட்டிவ் ரோலு, சீரியஸான ரோல் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தேவை நடிக்கிறது தானே. இப்போ நானே அதை பண்ணியிருக்கேன். நானே ஒரு டைரக்டர் மாதிரி, நானே ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஸ்கூலில் இருக்கிறப்ப 8 பேரையும் ஒன்றா சேர்த்து நடிக்க தெரியாதவனையும் நடிக்க வச்சு, அவனுக்கு வேஷம் போட்டு, அவனுக்கு மேக்கப் போட்டு, காஸ்டியூம் போட்டு, அப்படி காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அதெல்லாம் பண்ணனால எனக்கு எல்லாமே டக்குன்னு ஒரு என்ன சொல்ல வருது, காட்டுவாசம் மாதிரி வேஷம் போட்டால் கூட மாறுவேட போட்டியில் ஜும்பா அப்படின்னு சொல்லி பண்ணி ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் சார். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சு போயிட்டே இருப்பேன். இல்லை இறங்குனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் அப்படி இல்லை சார். சம்டைம்ஸ் செகண்ட் விழுகும். ஓன் ஆக்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் வருவேன். என் ஃப்ரெண்டு முத்துக்குமார்னு ஒரு பையன் இருக்கான், அவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க, நான் செகண்ட் வாங்கியிருக்கேன். எத்தனை பேர் கலந்துப்பீங்க சார்? சார் நாடகத்தில் வந்து 7 பேர் தான் அலோடு. 7 பேர் தான் அலோடு. அதாவது நாடக போட்டினா. ஓன் ஆக்டிங்னா சிங்கிள் தான். காலேஜில் போயும் நிறைய பசங்களை ஒன்று சேர்த்து நாடகம் பண்ணியிருக்கேன் சார். இப்போ சமீபத்தில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இவரோட படம்லாம் நல்லா இருக்குப்பா அப்படின்னா உங்களுக்கு யார் படம் பிடிக்கும்? அது பொதுவாக தனுஷனா ப்ரொடியூஸ் பண்ணுற படம் நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி கமலஹாசன் அந்த மேடம் இருக்காங்களே அவங்களோட இது யாரு கமலஹாசன் மேடமா? கமலஹாசன் சாரோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசன் மேடம். அவங்க பண்ற சில மயக்கமன்ன படம்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. 3 ஃபிலிமும் நல்லா இருந்துச்சு. மயக்கமன்ன ஸ்ருதிஹாசன் பண்ணல சார். அவங்க இல்லையோ, அது வந்து நீ 3 அதான் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அது நல்ல கான்செப்ட். அப்ப படம் ஃபேமஸ் ஆனதை விட அப்பதான் நான் படிச்சு முடிச்சு வந்த டைம் சார். அது படிச்சு முடிச்சு கிளினிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்ப கூட எங்களுக்கு அதை பத்தி தெரியல. இப்போ சோசியல் மீடியா அதிகம் வந்து தான் அதோட பவரே தெரிஞ்சு. அதோட பவரே தெரியும். இப்போ வர பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியா வராங்களா? அவங்க வீடியோல பாக்குறேன் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்றாங்க. நிறைய பேர் ரசிப்பாங்க சார். பேஷண்ட்ஸே நல்லா ரசிக்கிறாங்க சார். நல்லா பண்றீங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. அதே சமயத்தில் ட்ரீட்மெண்ட் வீடியோவும் பார்க்குறாங்க. அதாவது இதை ரசித்து பார்க்குறவங்க தான் நம்மளுக்கு பேஷண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுறாங்க சார். நிறைய பேர் இந்த மாதிரி ரீலை போட்டு யதார்த்தமாக பண்ணுறோம். இப்போ எவ்வளோ தெளிவான ஆளாக இருக்கா பாருங்க. சீரியஸா சார். அதனால தப்பு இல்லை, உண்மையை நான் சொல்லுவேன். நல்ல உண்மையே சொல்ல வரேனே. இப்போ எங்கள் ஃபிசியோதெரபிஸ்டே இருக்காங்க, எக்ஸ்டென்ஸாக இருக்காங்க. சார் சூப்பர்ப்பா நல்லா பண்ணுறாருன்னா இயற்கையாகவே நம்மளை பார்த்து அவங்க ரசித்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஆமாம். ஓகே. இப்போ யாருக்காவது உங்கள் ஊரில் ஏதாவது கை கால் உடஞ்சிச்சுன்னா அவர்கிட்ட போங்கப்பா, அந்த திவாகர் அவர்கிட்ட. ப்ரொஃபஷனல் நல்லா பண்ணுவேன் சார். இது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஃபிசியோதெரபின்றது 1 மந்த் கோர்ஸ் டியூரேஷனே இருக்கும். சில பேருக்கு 2 மந்த்ஸ் இருக்கும். நம்ம நல்லா பண்ண தான் அடுத்தடுத்து சர்வே பண்ண முடியும். கல்யாணம் ஆயிடுச்சா சார் உங்களுக்கு? இப்போ சிங்கிள் தான் சார். பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, மேரேஜ் பண்ணும் சார். அப்படியா சார்? ஆமாம் சார். சூப்பர். நிறைய ஏதாவது லவ் ப்ரொபோசல்லாம் வருதா? என்ன இப்போயா சார்? இன்ஸ்டாகிராமில் நிறைய வருது. பட் ஏதாவது அக்செப்ட் பண்ண வேண்டியதானே, பண்ணிக்கலாம் பண்ண வேண்டியதானே. என்ன சார் இன்ஸ்டாகிராமில் வர அதுக்கு ஒரு நல்ல நேரம் வரணும் சார். பட் என்னன்னா நம்ம எப்படி அமைதுன்னு தெரியாது சார். கல்யாணம்ன்றது கடவுள் கையில் இருக்குது. அது எப்போ நடக்கும், என்ன நடக்கும்? என்ன சார் இவ்வளோ எல்லாமே தெளிவாக பேசுகிறீங்க. ப்ரொபோசல்லாம் வருது இன்ஸ்டாகிராமில், அப்படியே ஒன்று ஓகே சொல்லி அப்படியே பேசி பிடிச்சிருந்துச்சுன்னா. பட் அந்த மாதிரி இப்போ எதுவும் நடக்கல சார். ப்ரொபோசல்லாம் வருது இல்லையா? ப்ரொபோசல் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் விட்டுருங்க. அது யாரு என்னன்னு நம்ம தெரியாம சார். சோசியல் மீடியாவை நம்பி இண்டிவிஜுவல் கேரக்டர். உங்களுக்கு யாராவது கிரஷ் இருக்காங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி இல்லை சார். சில பேரை பார்த்தா பிடிக்கும். அது யாரு சொல்லுங்க, யாரை போய். அதாவது ரொம்ப கிரஷ் அந்த மாதிரி இல்லை சார். பார்த்தா பிடிக்கும், இவங்க நம்ம லைஃப் பார்ட்னராக இருந்தால் நல்லா இருக்குமோ. ஒரு நார்மலாக ஒரு பசங்களுக்கு உள்ள ஒரு தாட்டு தான். டக்குன்னு பார்த்தா இப்போ ஒரு ஃபிசியோதெரபிஸ்டே பார்க்குறேன், வெஸ்ட் பெங்காலில் ஒரு பொண்ணு இருக்குன்னா, ஆஹா இந்த பொண்ணு நம்மளுக்கு ஒய்ஃபாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மனசு தோணும். எல்லாரையும் பார்த்தா அப்படி தோணாது. சில பேரை பார்த்தா அவங்க கருப்பா இருக்கும். அதுலயும் பிசியோதெரபிஸ்ட் தான் பார்த்திருக்கீங்க? அப்படிலாம் இல்லை. இல்லை சார், எங்க ப்ரொஃபஷனில் உள்ளவங்க எங்களை பற்றி முதல்ல வந்து இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் எனக்கு ஃபிசியோதெரபிஸ்டாக நிறைய ஃபாலோவர்ஸ். அப்புறம் தான் இப்போ ஜென்ரல் பப்ளிக்ல வந்திருக்கோம். நிறைய பொண்ணுங்க மெசேஜ் அனுப்பாங்க. நானும் நாகரிகமாக நடந்துக்கிறோம் சார். ஒருத்தவங்க நம்மளை மதிச்சு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆமா 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 அந்த மாதிரி எல்லாம் தாண்டி இப்போ ரீல்ல பாக்குறதெல்லாம் இல்லை. நீங்க ஒரு நல்ல குணத்தோட தான் இருக்கீங்க. ரீல்ஸை பார்த்துட்டு போய் நிறைய பேர் சொல்றாங்க சார். நான் அதை சொல்லணுமே தேவையில்ல சார். நீங்க ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப நல்ல டைப்பா இருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்க. ரீல்ஸை பார்த்துட்டே சொல்றாங்க சார். ஏன்னா ரீல்ஸ்லயுமே நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணல சார். ஈஸியா மக்கள் வந்து ஒரு ஆளை ஜட்ஜ் பண்றது ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க சார். அது சோசியல் மீடியால அந்த மாதிரி வீடியோ போடுறது அவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. ஈஸியா அவங்க கேரக்டர் ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. சிறப்பு சார். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுல. நிறைய விஷயங்கள் பண்ணி காமிச்சிங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிற விஷயம் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கப்பல் இன்டர்வியூ வாங்க, கல்யாணம் பண்ணி. கண்டிப்பா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கப்பல் இன்டர்வியூ எங்களுக்கு தான். கண்டிப்பா சார். ஓகேவா? கண்டிப்பா சார். இல்லைன்னா மதுரைக்கு வந்துருவோம் நாங்க. வீட்டுக்கு வாங்க சார். கண்டிப்பா மோஸ்ட் வெல்கம் மதுரை. கண்டிப்பா சார். சூப்பர் சார். மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்களை சேவை பண்ணிட்டு இருங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.